ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதை ஸ்கூல் கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம். பாருங்கள், தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, காரத்தூள், பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, கருவேப்பிலை. தக்காளி சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் கூட தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். குக்கரில் நம்ம செய்யும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும், இல்லைனா கருகிடும். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது. அப்படி நம்ம வச்சோம்னா கருகி போயிடும். நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 1, அப்புறம் தக்காளி ஒரு 3 போட்டிருக்கேன் நான். அப்புறம் ஊற வச்ச பச்சை பட்டாணி, அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா குக்கரில் செய்யும் போது அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பாருங்கள், இதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசியணும். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 250 கிராம் அரிசிக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எந்த டம்ளரால் நீங்கள் அரிசி போட்டிங்களோ அதால் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி. நான் வீட்டரிசி தான் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா நம்ம கிளறி விடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸியாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு குயிக்காகவும் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது. பாருங்கள், அரிசியை ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை நம்ம போடணும். நல்லா கொதிச்சிட்டு வருது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி விடணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எப்போதும் நல்லா கொதித்து ஓரளவுக்கு அரிசி மேலே வந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடணும். இப்போ நான் எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் புழிஞ்சாச்சு. பாருங்கள், அரிசி ஓரளவுக்கு வெந்துட்டு வருது. நல்லா கொதித்த பிறகு ஓரளவுக்கு மேலே வந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடி போடணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரிசியை பொறுத்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன அரிசி, அதனால் நான் 2 விசில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சாப்பாடு வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க.